அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள் பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்தி? முதல் செய்தி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வளர்ச்சி குறியீடு. ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, யுஎன்டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைட்டட் நேஷன்ஸ் டெவலப்மென்ட் புரோகிராம் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் வெளியிடுறாங்க. எத பேஸ் பண்ணி வெளியிடுறாங்க அப்படின்னா, லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஹியூமன்ஸ்னாலே பொய் சொல்லுவாங்க. லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். எல் ஃபார் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சரிங்களா? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஃபார் இன்கம் ஓகேவா? இன்கம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இ ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 3 குறியீடுகள பயன்படுத்தி தான் இந்த மனித வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிறது வெளியிடப்படுது. ஓகேங்களா? அதுல 2024ல இந்தியாவோட தரவரிசை, இந்தியாவோட அ இடம் பார்த்தீங்கன்னா, 193 நாடுகள்ல 134வது நாடாக இருந்தோம். இப்போ சமீபத்தில நேத்து வந்த அறிக்கையின்படி பார்க்கிறப்ப, இந்தியா 193 நாடுகள்ல 130வது இடத்துல வந்து இந்தியா இருக்கு. ஒரு பெரிய முன்னேற்றத்த நம்ம கண்டிருக்கோம். அதே மாரி இந்தியா வாங்குன மதிப்பு ஓகேங்களா, மதிப்பெண்கள் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 0.685 அப்படிங்கிற ஸ்கோர நம்ம வாங்கியிருக்கோம். இதுல முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கிறப்ப, நம்மளுடைய சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது 71.7ல இருந்து 72ஆக உயர்ந்திருக்கு. முக்கியமான விஷயம் சரிங்களா? நம்மளோட ஆ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி சராசரி பள்ளி படிப்பு காலம் அப்படிங்கிறது 12.95ஆக இருந்த நிலையில, இது 6.88 ஆண்டுகளாக உள்ளது. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இதுலயுமே வந்து ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதே மாரி நம்மளுடைய தனிநபர் வருமானத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, $8,400 இருந்தது. இப்போ $9,046.76 உயர்ந்திருக்கு. சரிங்களா? இப்ப இது எல்லாமே முக்கியமான விஷயம். ஜிஎன்ஐ பெர் கேப்பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎன்ஐ பெர் கேப்பிட்டாலயும் இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நடுத்தர வளர்ச்சியில இருக்காங்க. மீடியம் ஹியூமன் டெவலப்மென்ட் அப்படிங்கிற அந்த ரேஷியோல நம்ம இருக்கோம். சரிங்களா? இப்ப ரேங்க் அப்படிங்கிறது 130, ஸ்கோர் அப்படிங்கிறது 0.685, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 72, நம்மளோட பெர் கேப்பிட்டா இன்கம் அப்படிங்கிறது 9046.76ல இருக்கு. சரிங்களா? அடுத்தது இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னா ஆங்கிலத்துல ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாடுகள் மத்தியில ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் போடப்படுது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் போடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாடுகள்லயுமே வரி அப்படிங்கிறது கம்மியாகும். ஏற்றுமதி வரிகள் கம்மியாகும். இப்ப இந்தியாவுடைய பொருட்கள் பிரிட்டனுக்கு போய் பிரிட்டன்ல விற்கப்படுறப்ப, பிரிட்டன்ல இந்தியா பொருட்கள் மீதான வரி அப்படிங்கிறது கம்மியாகும். அதே மாதிரி இந்தியாவுல பிரிட்டன் நாட்டு சார்ந்த பொருட்கள் விற்கப்படும்போது, இந்தியாவுல வரிகள் அப்படிங்கிறது கம்மியாகும். கிட்டத்தட்ட 99% பொருட்களுக்கு வரி விலக்கு அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அததான் இங்க குடுத்திருக்காங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜவுளி, ஆபரணங்கள், ரத்தினங்கள், நெகிழி, கனிமம், ரசாயனம், ரப்பர், காகிதம், செராமிக், கண்ணாடி, மின் இயந்திரங்கள் இந்த மாதிரியான பல விஷயங்கள வந்து நம்ப பிரிட்டனுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம். வாகன பொருட்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 100% மேல விதிக்கப்படக்கூடிய வரி ஒரு 10% குறைக்கப்படும். அதே மாதிரி பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு என்னென்ன பொருட்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகு சாதன பொருட்கள், காஸ்மெட்டிக்ஸ், மின்விளக்கு, மருத்துவ சாதனங்கள், மின்னணு இயந்திரங்கள், குளிர்சாதனங்கள், சாக்லேட், பிஸ்கட்டுகள் முக்கியமான பொருட்கள் எல்லாமே இந்தியாவுக்கு நமக்கு பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களாக இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்தியாவுல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த இறால், காலணிகள், துணிகள் போன்றவற்றெல்லாம் நம்ப ஏற்றுமதி பண்றோம். அதெல்லாம் அவங்களுக்கு கம்மியான விலையில கிடைக்கும். இந்த மாரி பல விஷயங்கள் ஆனா கிடைக்க போகுது. சரிங்களா? இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 நாடுகளுக்கு மத்தியில ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் போடப்படுறப்ப, வரிகள் கம்மியாகும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே இருக்கக்கூடிய வர்த்தக மதிப்பு அப்படிங்கிறது 1.79 லட்சம் கோடியாக இருக்கு. இத அடுத்த 10 ஆண்டுகள்ல 2 அல்லது 3 பங்காக 3 மடங்காக அதிகரிக்கணும் அப்படிங்கிறது இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாகவும், முதன்மை நோக்கமாகவும் இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அரிய வகை பூமி தனிமங்கள் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட என்ன ஒரு பின்னணியில பார்க்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். சமீபத்தில சைனா, அமெரிக்காவுக்கு இனிமேல் அந்த அரிய வகை பூமி தனிமங்கள ஏற்றுமதி செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஏன் சைனா பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா தான் உலக அளவிலேயே கிட்டத்தட்ட 70% மேற்பட்ட இந்த அரிய வகை பூமி தனிமங்களோட ஏற்றுமதிய வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்தில அமெரிக்காவோட இந்த வர்த்தகத்த பண்ண மாட்டோம். ஏன்னா, அமெரிக்காவோட இருக்கக்கூடிய அந்த வர்த்தக போர்னால இத அவங்க சொல்லியிருக்காங்க. ட்ரேட் வார் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சமீபத்தில இந்த ஸ்மார்ட் போன்கள்,
கம்ப்யூட்டர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த மதர் போர்டு அந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மூலப்பொருளாக இருக்கிறது தான் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஐயுபேக் அப்படிங்கிற இந்த அமைப்பு 2005ல ஒரு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயுபேக் அப்படின்னா. ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 17 தனிமங்கள வந்து வகைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அததான் நம்ம ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? 1788ல இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அத 2005ல வகைப்படுத்தி இருப்பாங்க ஐயுபேக். என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாந்தனைட்ஸ், ஸ்காண்டியம், இட்ரியம், லோபரைட், பாஸ்டனைட், பாஸ்னாசைட், அடுத்தது மோனாசைட் இப்படிங்கிற மாதிரியான தனிமங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அரிய வகை பூமி தனிமங்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பொருட்களாக இருக்கு. ஓகேங்களா? இதனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது சைனா தான். ஓகேங்களா? ஏன்னா உலக அளவுல அதிகமான இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் யாருகிட்ட இருக்கு அப்படின்னா, சைனா கிட்ட இருக்கு. சைனாவுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, பிரேசில் கிட்ட தான் அதிக அளவுல இருக்கு. பிரேசிலுக்கு அடுத்தபடியாக பார்க்கிறப்ப தான் இந்தியா 3வது நாடாக தான் இந்தியா வந்து இருக்கு. சரிங்களா? மத்தபடி பார்க்கிறப்ப இந்தியாவுல எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா, கேரள கடற்கரையில இந்த மோனாசைட் அப்படிங்கிற இந்த ரேர் எர்த் எலமெண்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து வரக்கூடிய ரிவர்ஸ்னால இந்த மோனாசைட் அப்படிங்கிறது கேரளாவுல அதிகமா இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 2021 நிலவரப்படி பார்க்கிறப்ப, இந்தியாவுல 12 மில்லியன் டன் மோனோசைட் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இதுல அதிகமா இப்போ 2021 டேட்டா படி பார்க்கிறப்ப, ஆந்திர பிரதேசத்துல அதிகமா இருக்கு. ஒடிசா, தமிழ்நாடு, கேரளம் போன்ற மாநிலங்கள்ல எல்லாம் இது அதிகமா இருக்கு. எக்ஸாம்பிள்க்கு லாந்தனம், சீரியம், சமாரியம், டிஸ்போரியம், டெர்பியம் அப்படிங்கிற இந்த மாதிரியான அரிய வகை கனிமங்களும், மோனாசைட தாண்டி இதெல்லாமும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்தியாவுல இவ்ளோ உலகத்திலே 3வது அதிகமான ரிசோர்ஸஸ் நம்மகிட்ட தான் இருக்கு. ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும். ஆனா ஏன் நம்ம அத பயன்படுத்த முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப திறன் அப்படிங்கிறது நம்ம கிட்ட கிடையாது. அதே மாதிரியான உள்கட்டமைப்பு திறன் அப்படிங்கிறது நம்ம கிட்ட கிடையாது. அதனால தான் இந்த அரிய வகை தனிமங்கள நம்மனால அதனுடைய முழு உர் கெப்பாசிட்டிக்கு நம்மனால பயன்படுத்த முடியாம இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த மோனாசைட் போன்ற அ அ ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, அதுல தோரியம் அப்படிங்கிறது கலந்திருக்கும். அப்ப இந்த தோரியம் அப்படிங்கிறது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலா இருக்கு. அத பிரிச்செடுத்து அத தூய்மைப்படுத்துறதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. அதே மாதிரி இதனுடைய புரொடக்ஷன்ல என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பியூரிஃபிகேஷன்ல பிரச்சனை. ஓகேங்களா? பியூரிஃபிகேஷன்ல இருந்தப்ப பியூரிஃபிகேஷனால வெளிய வரக்கூடிய தூசி, கழிவு நீர்கள், கதிரியக்க கழிவுகள் எல்லாமே சுற்றுச்சூழல மாசுபடுத்தக்கூடிய வகையில இருக்கும். ஸோ, அதுல அந்த மாதிரி என்விரான்மென்ட்ட அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நம்மனால இன்னும் டெக்னாலஜி டெவலப் பண்ண முடியல. அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மென்ட் அப்படிங்கிறத நம்ம இப்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால தான் இந்தியானால இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அதோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு பயன்படுத்த முடியாம இருக்கு. ஸோ ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா இங்க குடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ல இருந்து முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.